இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம மனதை பற்றியும் மூளையை பற்றியும் அது எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றியும் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ அடையாளம் அல்லது ஐடென்டிட்டி என்ற சீரியஸ தொடர் செய்தியை நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் அதனுடைய அந்த தொடரினுடைய ஒரு இறுதி செய்தியாக இதை கொடுக்க விரும்புறேன். நம்முடைய நீங்க ஒருவேளை இந்த தொடரினுடைய மற்ற செய்திகளை கேட்கலன்னா, ஒரு 6-7 வாரமாக தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டு வரோம். அதை நீங்க கேட்டீங்கன்னா ஒரு முழுமையான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நாம தொடர்ந்து பார்த்து வருகிறது இந்த அடையாளம் என்பது எவ்வளவு முக்கியம், செல்ஃப் ஐடென்டிட்டி என்பது எவ்வளவு முக்கியம். ஐடென்டிட்டி என்பது நீங்கள் யார் அப்படிங்கிறது, நீங்கள் யாரா இருக்கிறீர்கள். அது சைக்காலஜிலையும் சரி, நியூராலஜிக்கலையும் சரி, ஸ்பிரிச்சுவலையும் சரி, அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை பார்த்து வருவோம். இதை செல்ஃப் இமேஜ் அப்படின்னு சொல்றோம். சுயபிம்பம், நமக்கு நாமே நாம் யார் என்று சொல்லிக் கொள்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சில சமயத்துல மற்றவர்கள் நம்மளை பற்றி சொல்றதுன்னு ஒரு கருத்து இருக்குது. நாம நம்மளை பற்றி நினைத்துக் கொள்வது என்பது ஒன்று இருக்குது, அல்லது ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறது அப்படி ஒண்ணு இருக்கு. உண்மையிலே எனக்குள்ள அப்படி இல்லை, ஆனா நான் என்னை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறேன். அதுதான் சில வாரங்களுக்கு முன்பா நம்ம பார்த்தோம். எப்படி இன்டெலெக்சுவல் ஐடென்டிட்டியா நம்ம இருக்கிறோம், ஆனா பிராக்டிக்கல் ஐடென்டிட்டி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம யாரா இருக்கிறோம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறோம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கு. நீங்க தனியா இருக்கும்போது, அல்லது இரவு படுக்க செல்றீங்க, யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, நீங்க யாருன்னு அந்த நேரத்துல ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டீங்கன்னா, யார் என்ற பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது ஒரு தியாலஜி ஆன்சரா இருக்க வேண்டியது இல்லை, ஒரு எப்படி சொல்றது, பைபிள் அடிப்படையிலான ஒரு பதிலாக இருக்க வேண்டியதில்லை, அல்லது ஒரு சண்டே ஸ்கூல் ஆன்சரா இருக்க வேண்டியதில்லை, அல்லது நம்முடைய வேலை அந்த மாதிரிலாம் இல்லாம இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறித்து கொள்ளப்படுமானால் நாம யார் அப்படிங்கறது யோசித்து பார்க்கணும். அது ஒரு ஆழமான கேள்வியும் கூட. நான் ஒரு ஆண் அப்படி சொல்லலாம், நான் ஒரு பெண் அப்படி சொல்லலாம், நான் இவ்வளவு உயரம் உடையவன்னு சொல்லலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் கழிச்சு 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 கடைசியில நான் யார் அப்படின்னா நான் யாராக இருக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க யாரா இருக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கான பதில் ஈஸியா கிடைச்சிடும். நான் யாராக இருக்க விரும்புகிறேன், who I want to be அப்படிங்கிற கேள்வி நீங்க உங்களை கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா பதில் கிடைக்கும். என்னவா நான் பெர்ஃபார்ம் பண்ண விரும்புறேன், ஆஸ் அ பெர்ஃபார்மரா நான் என்னவா இருக்க விரும்புறேன், அதெல்லாம் ஈஸியா நம்ம கிடைக்குது. சில பேர் அதுலயும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, என்ன ஆகணும்னே அவங்களுக்கு தெரியல, வாழ்க்கையில நோக்கமே இல்லாம இருக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் 2வது பட்சமான ஒரு விஷயம். ஆனால் நான் யார், who do you actually think you are, நீங்க உண்மையிலே உங்களை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது, அது ஒரு இன்விசிபிளான அன்ஸ்போக்கன் விஸ்பர்ட் ஆன்சர். அது வெளியே இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம் நாம யாருன்றதை பத்தி. இப்படி சொல்லுவோம், என்னை பத்தி யாருக்கும் தெரியாது, என்னை யாருமே இன்னும் புரிஞ்சிக்கல, அல்லது நானே என்ன இன்னும் புரிஞ்சிக்கல, அந்த மாதிரிலாம் பேசுவோமே தவிர உண்மையிலே நாம் யாருன்னு நமக்கு தெரியாததுனால உண்டாகிற குழப்பம், அதுதான் ஐடென்டிட்டி அடையாள முரண்பாடுகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதை பத்தி மோசேயை பத்தி யாக்கோபை பத்தி எல்லாம் நான் பேசினேன். எப்படி சவுலும் தாவீதை பற்றியும் பேசணும். இன்றைக்கு நாம அந்த ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லையா, மனுஷன் தன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே மனுஷன் இருக்கிறான். as he is in his heart, அவனோட நடவடிக்கைகளை பொறுத்தல்ல, அவனோட பிஹேவியரை பொறுத்தல்ல, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறானோ அப்படியே இருக்கு. அவன் எப்படி ஜெபம் பண்றான், எப்படி என்ன மாதிரி நடந்துக்கிறான், எந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிறான்றதை பொறுத்து மனுஷன் இல்ல, அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே மனுஷன் இருக்கிறான். சோ நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிருக்கிறோம்னா மறுபடியும் நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ள போகணும். அப்போ எபேசியர் 4வது அதிகாரம் 22-23
பவுல் அதை பற்றி ஒரு அழகான விஷயத்த சொல்றாரு. எப்படி அந்த ப்ராசஸையே சொல்றாரு அவரு. எப்படி நம்ம அந்த ப்ராசஸ்குள்ள போகணும், எப்படி ஒரு ஒரு அடையாள மறுசீரமைப்பை எப்படி செய்கிறது, அந்த ப்ளூ பிரிண்டை எப்படி மீட்டெடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழகா பவுல் எழுதுறத பாக்குறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 23, 24, 22 இருந்து வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு விச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 3 வார்த்தைங்க நம்ம பார்க்கிறோம். 1 களைந்து போட்டு, 2வது புதிய ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி உள்ளவர்களாகி, 3வது தரித்து கொள்ளுங்கள். இது 2 விஷயம் இம்மீடியட்டா நடக்கிற மாதிரி சொல்லியிருக்கு. 1 களைந்து போட்டு, களைந்து போட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற விஷயமா சொல்லல, உடனடியா ஸ்ட்ரிப்டு, புட் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கு. புட் ஆஃப் யுவர் ஓல்டு செல்ஃப். அது தொடராக நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, ஒரு முறை உடனே நடக்கிற ஒரு விஷயமாக சொல்லியிருக்கு. ஆனா டு பி மேட் நியூ இன் த ஆட்டிடியூட் ஆஃப் யுவர் மைண்ட்ஸ் அண்ட் டு புட் த நியூ செல்ஃப் இருக்கு இல்லையா. பட் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, இங்க மேட் நியூ இன் த ஆட்டிடியூட் ஆஃப் யுவர் மைண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆவி உள்ளவர்களாகின்ற இடத்துல மனது என்று சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அந்த புதிதான ஆவி என்பது மைண்டை பத்தி பேசுற ஒரு விஷயமா இருக்குது, ஆட்டிடியூட பத்தி பேசுற ஒரு விஷயமா இருக்குது. அது கிரீக்ல பார்க்கும்போது பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரே நாள்ல நடக்கிற ஒரு விஷயமா போடல. எப்படி புட் ஆஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதோ அது போல சொல்லப்படலை. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பிறகு இந்த தரித்து கொள்ளுங்கள், அதே மாதிரிதான். இதை குறித்து நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன். இன்றைக்கு நான் இதை துவக்கத்துல உங்களுக்கு சொன்னாலும் இன்னையோட முக்கியமான விஷயம் எப்படி அதை ரிப்பேர் பண்றது, எப்படி ப்ளூ பிரிண்ட மறுபடியும் கொண்டு வருகிறது என்பதுதான் நாம இந்த நாள்ல பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நம்முடைய சுய பிம்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். அது நம்மளை பற்றி நாம் வைத்திருக்கிற அபிப்பிராயங்கள் அல்ல, அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இட் இஸ் டீப்பர் தன் ஒப்பீனியன். நீங்க உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு கருத்து, அல்லது நீங்கள் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயம் என்பது ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணும். இப்ப நீங்க உங்களை நல்லவன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்க கெட்டதெல்லாம் எடுத்து காண்பித்து நீங்கள் ஒரு கெட்டவர் என்பதை நம்ம சொல்லிட முடியும், உங்களை நம்ப பண்ண முடியும். அல்லது நீங்க உங்களை கெட்டவர்னு சொல்றீங்கன்னா, நான் நீ அப்படின்னு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட இந்தந்த நல்ல குணத்தெல்லாம் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை மாற்ற முடியும். ஒப்பீனியன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மாறக்கூடியது. அதனாலதான் ஒப்பீனியன் வெர்சஸ் ஐடென்டிட்டியை பத்தி நம்ம பேசணும். ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கருத்து என்பது மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா செல்ஃப் இமேஜ் அல்லது என்னுடைய ஸ்கீமா, என்னுடைய டீப் ஸ்கீமா என்கிறது என்னுடைய ப்ளூ பிரிண்ட், என்னுடைய மொத்த உள்ளான மனுஷனாகிய வாழ்க்கையும் கூட அதிலிருந்து கட்டப்படுகிறது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த என்னுடைய ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா, என்னுடைய சிறு குழந்தையாக நான் இருக்கும்போது எனக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் என்னுடைய மெமரிக்கும் என்னால யோசித்து பார்க்க முடியாது. இப்போ ஒருவேளை நல்ல ஞாபக சக்தியை திருப்பி ரீகலெக்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அவங்க எல்லாம் 7 வயதுல எனக்கு இது நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்குதும்பாங்க. சில பேர் 6 வயசுல எனக்கு இது நடந்தது ஞாபகம் இருக்குதும்பாங்க. அதுக்கும் கீழே ஒரு 5 வயதுல நமக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு சரியா ஞாபகம் இருக்காது இல்லையா, ஞாபகமே இருக்காது. அல்லது 3 வயதுல எனக்கு என்ன நடந்தது அப்படின்றது என்னால இப்ப யோசித்து கூட பார்க்க முடியாது. ஆனா அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரமா இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸுக்கு நான் கொடுத்த இன்டர்பிரேஷன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஒரு கருத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டேன். அந்த கருத்துக்களால் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைங்க, என்னுடைய சூழல்கள், அந்த நேரத்துல என் குடும்பம் போய்கிட்டு இருந்த பாதை, அதுக்கப்புறமா அது மாறி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல என் குடும்பம் போய்கிட்டு இருந்த பாதை, நான் கேட்ட உபதேசம்,
இது அதை வைத்து சில சமயங்கள்ல அந்த நேரத்துல நடந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யுத்தம் மாதிரியான ஒரு காலம் அல்லது ஒரு போராட்டம், அதெல்லாம் என்னுடைய ஏஜ் ஃபார்மேஷன்ல இருந்தது. அந்த சூழல்ல நான் பிறந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எந்த வருஷங்கள்ல நம்ம பிறந்தோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதுல இருக்குது. சோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷனை தான் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ஒண்ணு உருவாயிடுச்சு, அந்த அச்சுக்கு ஏற்றதை தான் அதை ஏற்றுக்கொள்கிறதே தவிர அதை மாறி வருகிற விஷயங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுது. அதுதான் நமக்கு ஒரு நாம இதுவரைக்கும் படித்து கொண்ட பாடங்களுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ சில சமயங்கள்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு நமக்கு உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கூட சில பேர் வந்து ஏன் தவிர்த்துடுறாங்க, ஏன் அவங்க கைக்கு வருது ஆனா நழுவி போயிடுதுன்னு சொல்லி சொன்னா, உள்ளுக்குள்ள அவங்க வந்து அனுமதியை நினைச்சிட்டு இருப்பாங்க. வெளிப்பிரகாரமாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அது வந்து ஏதோ ஒரு சூழல் மாதிரி உருவாகும், அது நம்ம கையை விட்டு போகும். இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுனாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுதா அப்படின்னா மாறல. ஏன்னா இது மென்டல் ஆர்டிக், இது வந்து மனதினுடைய ஒரு கட்டுமானம். அந்த மனதினுடைய கட்டுமானமா அது இருக்கிறதுனால நீங்கள் ஆவியில பிறக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு நிகழ்வாக, ஆட்டோமேட்டிக்கா உங்களை பத்தி வச்சிருந்த பழைய கருத்து அதெல்லாம் போயிடுச்சானா அப்படி அப்படி போகிறது இல்லை. அது நீங்க புரிந்து கொள்ளணும். அதனாலதான் be made new in the attitude, நாம தான் அதை உருவாக்கணும்னு சொல்லுது. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி அருளப்படும் அப்படி சொல்லல, புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி, அது உங்களுடைய பொறுப்பாக, நம்முடைய பொறுப்பாக அது சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் ஆக்குவார்னு சொல்லல, அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து நீங்க ஆவிங்கன்னு சொல்லல. நீங்கள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக ஆக்க வேண்டும், உங்களுடைய ஆட்டிடியூட நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அது நமக்கான வேலையாக அது சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, சில சைன்ஸ் பார்க்கலாம். சைன்ஸ் ஆஃப் ஓல்டு ப்ளூ பிரிண்ட். நீங்கள் பழைய அந்த கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய சாயலை களைந்து போடாமல், அந்த பழைய மனுஷனை நீங்கள் அவிழ்க்காமல் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப் ஸ்கீமா வந்து மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்குரிய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்றோம். அந்த டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு 5 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் வேணா ஆயிருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு 30 வருஷங்கள் ஆயிருக்கலாம், 40 வருஷங்கள் ஆயிருக்கலாம். நீங்க ஊழியர்களா இருக்கலாம், பிரசங்கங்கள் எடுத்து வல்லமையா பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கலாம், உங்க மூலமா தேவன் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் இதை மாத்தாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அந்த விஷயத்தெல்லாம் மாட்டிக்கிறாங்க, டயக்னோஸ் பண்ண மாட்டாங்க. என் மூலமா கர்த்தர் வேலை செய்யறாருன்னா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள தே ஆர் ப்ளீடிங். இந்த பனிப்பாறை சொன்னோம் இல்லையா, அந்த பனிப்பாறை பிரேக் ஆகும் போது அது மேல பிரேக் ஆகுறது இல்ல, முதல்ல அதனுடைய முனை உடைகிறது இல்ல, அது தண்ணிக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய பகுதி, அங்க இருந்து தான் கிராக் ஸ்டார்ட் ஆகுது, உள்ளுக்குள்ள இருந்து கிராக் ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம டயக்னோஸ் பண்ணலன்னு சொல்லி சொன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் இவ்வளவு பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கேன், நான் இவ்வளவு ஊழியம் செய்யறேன், நான் இவ்வளவு பாட்டு பாடி இவ்வளவு அந்நிய பாஷைகளை பேசுறேன், இதெல்லாம் நான் செய்யறேன், அதனால எனக்கு எல்லாம் நான் சரியா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. அப்படி இருக்கா இல்லையான்றதை இந்த 5 அடையாளங்கள் மூலமாக நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய அடையாளம் செக்யூர்டா இல்லைன்னா, உங்களுடைய அடையாளம் உறுதித்தன்மையோட கூட இல்லைன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்பட்டிருக்கலன்னா, அல்லது நீங்கள் யார் என்பதில் நீங்கள் உறுதியாக இல்லைன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து ப்ளீஸ் பண்றவங்களா இருப்பீங்க. முதல்ல யாரும் உங்களால டிசப்பாயின்மெண்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களால யாரும் வந்து முகம் ஆடிடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அது ஒரு நல்ல விஷயமா நினைப்பீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களை ஷ்ரிங்க் பண்ணிப்பீங்க, உங்களை குறைச்சிப்பீங்க. எப்போ பேசணுமோ அப்ப பேச மாட்டீங்க, எங்க இருந்து நகரணுமோ எங்க இருந்து வெளியேறணுமோ அங்க வெளியேற மாட்டீங்க, எப்போ அங்க இருக்கணுமோ அப்ப இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க முழு மனதும் சொல்லும் இதை செய்யாதன்னு சொல்லி, இது செய்யக்கூடாது, இது உனக்கு சரியானது இல்லைன்னா உங்க மனசு சொல்லும்.
ஆனா மத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்களோங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆமான்னு சொல்லுவீங்க. அதான் மென் பிளீசர்னு சொல்றோம். என்னுடைய என்னுடைய அடையாளத்தில் நான் உறுதியாக இல்லாத போது, நான் யார் என்பதில் நான் உறுதியாக இல்லாத போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே சொல்றாரு பாருங்க. எவ்வளவு உறுதி இருக்கு பாருங்க அதுல. he knows who he is அப்படின்றது இருக்குல்ல, அந்த அளவுக்கு எனக்கு உறுதி இல்லைன்னு சொல்லி சொன்னா, நான் மற்றவர்கள் எனக்கு தருகிற ஐடென்டிட்டியில வாழ விரும்புறேன். மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் நினைச்சுக்கிறேன். அப்ப மத்தவங்க என்ன தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வாழ்றேன் பாருங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய மன போராட்டம். எவ்வளவு பேருக்கு, எவ்வளவு பிரசங்கியார்களுக்கு, பெரியவர்களுக்கு, பல வருட விசுவாசிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதானே. யாரும் நம்மளை தப்பா சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாங்க. நீங்க அப்படிப்பட்ட நபர்கள் வந்து எங்க இருந்து விலகணுமோ அங்க இருந்து விலக மாட்டாங்க. எங்க நுழையணுமோ அவங்க நுழைய மாட்டாங்க. கர்த்தர் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தருவாரு. ஆனா அதுக்குள்ள நுழைய மாட்டாங்க. ஏன்னா அது நுழையிறதுனால அவங்க குடும்பத்திலேயோ அல்லது மற்றவர்களோ அன்கம்ஃபர்டபுள் ஆவாங்க. அதனாலேயே அவங்க வந்து நுழைய மாட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து மற்றவர்களுடைய அப்ரூவல் தான் சர்வைவல் மெக்கானிசம். மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை நாடி இருக்கிறவர்கள், அதான் சவுல போல இருக்கிறோம். மற்றவர்களுடைய அங்கீகாரம் என்னவோ அதை கண்டு பயப்படுகிறவர்கள், அதுல சந்தோஷப்பட்டு மதிமயங்குகிறவர்கள். இது ரெண்டுமே இருக்கும். மத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் சரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அவங்களுக்கு முகத்தை தான் பார்க்க தெரியும், உள்ளத்தை பார்க்க தெரியாது. அதே நேரம் மற்றவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை, மற்றவங்க வந்து என்னை பத்தி தப்பா சொல்லிட்டா நான் வாடி போயிருவேன், நான் அப்படிதான் போடுங்க நான் நம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது இன்னும் மோசம். ஏன்னா நம்முடைய மனதில் என்ன சொல்லியிருக்கு, சின்னதுல இருந்தே நம்ம எப்படி வளர்க்கப்படுறோம், நம்மளை யாராவது டிஸ்அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா, நாம செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு டேஞ்சரான விஷயம். அதுவும் சில குடும்பங்கள் அபியூஸ் நடக்கும். அபியூஸ்னா அடி விழும், முட்டி போட வைப்பாங்க. அவங்க செய்யறது மத்தவங்களுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கலன்னா தண்டிக்கப்படுறாங்க. அப்பனா அந்த எண்ணத்திலே வாழ்கிற நாம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா, மத்தவங்களுடைய டிஸ்அப்ரூவல் படி வாழ்ந்தா அது நமக்கு அபாயத்தை உண்டு பண்ணுகிறது, அது நல்லதில்ல. ஆகவே நாம மற்றவர்களுக்கு ஏத்த மாதிரி வாழணும் அப்படின்ற முடிவை அந்த சின்ன வயதுல நாம் எடுத்துறோம். நாம் முடிவு எடுக்க முடியாத சமயங்களிலேயே அந்த முடிவு நமக்குள்ளாக போய் உட்கார்ந்துருது. டிஸ்அப்ரூவல்னா டேஞ்சர்னு நம்ம மனம் சொல்லுது. அதனால யாரோடையும் அது வந்து எமோஷனல் டேஞ்சரா இருக்கலாம், அல்லது ரிலேஷனல் டேஞ்சரா இருக்கலாம், சில சமயங்கள்ல சரீர பிரகாரமான ஆபத்தா கூட அது மாறலாம். சோ நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு திட்டத்தை வகுக்குது. பாதுகாப்பா இருக்கிறதுக்காக, அடி வாங்காம இருக்கிறதுக்காக, மற்றவர்களால் புறந்தள்ளாம இருக்கிறதுக்காக, எமோஷனலி நம்மளை யாரும் விலக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக, உறவுகள் பிரிந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு திட்டத்தை வகுத்து அது என்ன பண்ணுது, நீ யாரோடையும் டிஸ்அக்ரி ஆகாத, நீ ஒன்ன குறைச்சிக்கோ, ஸ்டே ஸ்மால். நீ ஏதாவது பெருசா அகலமா கால் எடுத்து வச்சுன்னா மத்தவங்க எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, மத்தவங்க எல்லாம் அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உனக்கு மத்தவங்க சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தவறான தகவல்களை தருகிறது. மத்தவங்க சப்போர்ட் முக்கியம் இல்லையா, யாருமே சரி சொல்ல வேண்டியது இல்லையா, அந்த கேள்விக்கு நான் வரல. அது அவசியம். ஆனா அது எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்கட்டும். ஆரம்பத்திற்கே நான் எது செய்யணும்னாலுமே என்ன வந்து இதுதான் தடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கதான் நான் பிரச்சனையை சொல்றேன். தனித்து நிற்க முடியாது, புறக்கணிப்ப. அதனாலதான் இவ்வளவு பேர்ல யாரோ ஒருத்தர் தலைவர் ஆகிறாங்க, யாரோ ஒருவர் வந்து பிரபல்யம் அடைகிறார், யாரோ ஒருவர் வந்து இதாகிறாரு. சில பேர் முட்டாள்தனமா பிரபல்யம் ஆகுறாங்க, முட்டாளா நடந்து பிரபல்யம் ஆகிறவங்களும் இருக்காங்க, புரியுதுங்களா. ஆனா அவங்க கீழான விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைச்சு போறாங்க. ரெண்டு பக்கமும் அதான் நடக்குது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு முட்டாள்தனமா நடக்கிறவங்களும் இருக்காங்க, புத்திசாலித்தனமா நடக்கிறவங்களும் இருக்காங்க. அதை சொல்றேங்க. ஓகேங்களா. அது நம்ம குழந்தையா இருக்கும்போது அது சரி. குழந்தையா இருக்கும்போது மற்றவருடைய அங்கீகாரம், மற்றவருடைய விஷயங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு நடப்பதற்கு அது சர்வைவிங் த சைல்ட்ஹுட், அது ஓகே. ஆனா தேவனுடைய அழைப்பை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும், நாம் எதற்காக பிறந்திருக்கிறோமோ அதை நம்ம செயல்படுத்தணும்னா நாம சில ரிஸ்க் எடுத்து ஆகணும்.
அதுக்கு நம்முடைய ப்ளூ பிரிண்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சைன் இருந்ததுன்னா நீங்க புரிந்து கொள்ளணும், நாம நம்முடைய அடையாளத்தை செல்ஃப் இமேஜ்ல நம்ம செக்யூர்டா இல்ல, காட் கிவன் இமேஜ்ல நம்ம செக்யூர்டா இல்ல, நமக்கு நாம யாருன்னு தெரியல, அதனாலதான் இந்த குழப்பம் அப்படின்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது சைன் என்னன்னு சொன்னா, எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் அருகில நீங்களே அதை கெடுத்து போடுகிறவர்களா இருப்பீங்க. செல்ஃப் சாபட்டோஜ்னு சொல்லுவான், சுயமாக கெடுத்து கொள்ளுதல். நாம ஓடும்போது நாம போட்டிருக்க ஷூக்குள்ள ஒரு சின்ன கல்லு கிடந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஷூ வந்து கல்லுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஷூவை போட்டுக்கிட்டே ஓடணும். ஆனா அந்த ஷூக்குள்ள ஒரு சின்ன கல்லு, 2-3 கல்லு இருந்ததுன்னா எப்படி கால் அழுத்தி நம்முடைய ஓட்டத்தினுடைய வேகத்தை குறைக்குமோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே குறுக்கே நிற்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். நாமே நம்முடைய ஓட்டத்தை சீரழிச்சுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறோம். இந்த செல்ஃப் சாபட்டோஜ்ன்றது மனிதனுடைய இயல்புல, இயற்கையில் இருக்கிற ஒரு விஷயம் பாருங்க. நம்மளை நம்மளே கெடுக்கிற விஷயம் அது. ஒரு முறை ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மொபைல் வந்த பிறகுதான் பையனோட மார்க்கே போச்சு, மொபைலால தான் பிள்ளைங்களே கெட்டு போகுது, இந்த மொபைலால தான் வந்து எல்லாம் நாசமா போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், உங்க பிள்ளை மொபைல் வந்த பிறகுதான் மார்க் குறைஞ்சிச்சுன்னு சொல்றீங்க, ஓகே, நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க? உங்க காலத்துல மொபைலே கிடையாது, நம்ம காலத்துல மொபைல் கிடையாது. நம்ம காலத்துல மொபைல் இல்லாததுனால நாம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோமா? நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலையே. அன்னைக்கு என்ன இருந்துச்சோ நம்மளை கெடுக்கிறதுக்கு, படிக்காம இருக்கிறதுக்கு என்ன இருந்துச்சோ அதை வச்சு நாம நம்மளை கெடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனா, ஸ்கூல்ல போனா, பிரசங்கம் கேட்க போனா, அங்கேயும் மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் பார்த்துட்டு, இன்ஸ்டா பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். சர்ச்சுக்குள்ளியா இருக்கட்டும், ஸ்கூல்லயா இருக்கட்டும், சில சமயம் சட்டமன்றத்தில் கூட நடக்குது, எல்லாம் செய்யறாங்க. அப்ப இது வந்த பிறகுதான் அப்படியானா? இல்ல, இதுக்கு முன்னால ஸ்கூல்ல வாத்தியார் வேற ஒன்று நடத்தும் போது படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம், புக்குக்குள்ள கதை புஸ்தகம் வச்சு வாசித்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அப்ப இது இல்லாததுனால நமக்கு எடுத்துக்கலையே தவிர, அன்னைக்கு என்ன இருந்ததோ அதை வச்சு நம்மளை கெடுத்துக்கிட்டோம். இது மனிதனுடைய இயல்பான குணம் பாருங்க. அவர்களே தடை செய்து கொள்ளுகிறார். செல்ஃப் சாபட்டோஜிங் சொல்றாங்க. இது வந்து அவங்க வந்து வேலை செய்யாம இருக்க மாட்டாங்க, வேலை செய்யறாங்க, பிறகு கஷ்டப்படுறாங்க. ஆனா வெற்றிக்கு அருகில போகும்போது, கோப்பை அடுத்த சந்தில் இருக்கும்போது ஒண்ணு நின்னுறாங்க, அல்லது யாரோட சண்டை போடக்கூடாதோ அந்த நபரோட சண்டை போட்டுருவாங்க. அந்த டைம்ல இப்போ ஒரு கம்பெனி செட்டப் வச்சுக்கோங்க, கஷ்டப்படுவாங்க, அது இது வேலை எல்லாம் செய்வாங்க, ரொம்ப வேலை நடந்துட்டு இருக்கும், எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அடுத்த மாசம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாசம் பொறுமை இழந்து அந்த ப்ரொமோஷன் யார் கொடுக்கணுமோ அவரோட சண்டை போட்டுருவாங்க. அதனால அது அவங்களுக்கு தாமதம் ஆயிடும். ஒரு ஒரு இம்பல்சிவ் டிசிஷன், ஒரு உணர்ச்சிகரமான தீர்மானம் எடுக்கிறது, விட்டுறது. நான் ரொம்ப இளம் வயதுல ரட்சிக்கப்பட்ட புதுசுல அல்லது ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஒரு பெரிய மலைய நான் வந்து இப்படி குடைஞ்சிட்டே இருக்கிறேன், ஒரு ஒரு பெரிய மிஷின் மாதிரி ஒண்ணு வச்சு இப்படி குடைஞ்சிட்டே இருக்கிறேன். ஆனா அது வந்து உடையவே மாட்டேங்குது, உடையவே மாட்டேங்குது. அப்போ நான் வந்து சோர்ந்து போய் மேலெல்லாம் மண்ணு, கண்ணுக்குள்ளெல்லாம் இதாகுது. அப்போ சரி போதும், இனிமே அதை உடைக்க முடியாது, இனி எவ்வளவு தூரம் இருக்குதுன்னே தெரியல, இது உடைக்க முடியாதுன்னு போடும்போது யாரோ ஒருத்தர் என்னை கூட்டு வந்து அந்த மலைக்கு மேல நின்று காமிக்கிறான். இன்னும் உடைக்க வேண்டியது இவ்வளவு பெரிய துண்டு தான் இருக்குது, ஆனா உடைச்சிட்டா அவ்வளோ பெரிய ஒரு சோலை வனம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பொழுதெல்லாம் வந்து நான் இதை நினைச்சுக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியும், நிறைய பேரு இந்த இந்த அந்த இன்னும் இன்னும் இவ்வளவு தூரம் தான் உடைக்க வேண்டியிருக்கும், அந்த நேரத்துல விட்டுருவாங்க, போதுன்றுவாங்க, இன்னைக்கு இதுக்கு மேல முடியாதுன்றுவாங்க. அது உள்ளான பிரச்சனைன்னு நமக்கு புரியணும். உங்களுடைய லைஃப் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நீங்க அப்படி இருக்கும். ஒரு வேலையை செய்வீங்க, அது பக்கத்துல வந்திருக்கும் போது விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவீங்க. அதுக்கு அப்புறம் இந்த வேலை பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேலை பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கும். ஆனா அது அவ்வளவு நேரம் உழைச்சதும் வேஸ்டா போயிருக்கும். அவ்வளவு நேரம் உழைச்சது வேஸ்டா போயிருக்கும். கொஞ்ச நேரம் இன்னும் தாக்கு பிடிச்சிருந்தா அதுதான் இருக்கும். ஏன்னா நம்மளை குறித்து நமக்கு ஒரு குறைவான மதிப்பீடு இருக்கிறதுனால, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், இதுதான் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம். நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, அல்ல இதெல்லாம் எனக்கு கிடைக்காதுங்க,
அப்படி யோசிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, நம்மள மாதிரி ஆட்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படிலாம் பேசிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா கெட்டது தொடர்ந்து வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கிடைச்சா கூட அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உள்ளுக்குள்ள வந்து அங்கங்க பதிஞ்சு இருக்குதுனாலதான் இந்த பிரச்சனை. சோ இதனால என்ன நடக்குதுன்னா, இந்த நர்வஸ் சிஸ்டம் உங்களை பாதுகாக்கிற அந்த சர்வைவல் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு நல்லது நடந்துச்சுன்னா கெட்டதும் கூடவே வரும்ன்றதுனால நல்லதே நடக்காம பாத்துக்குது. நம்மள ஃபெமிலியர் டெரிட்டரியிலே வச்சுக்குது. கொஞ்சம் நம்ம வண்டி வேகமா போனா கூட எமர்ஜென்சி பிரேக் அமுத்திடுது. அதனாலதான் நிறைய நேரம் நம்ம இந்த ஆக்சிலரேஷன்லயும் கால் வச்சுக்கிட்டு பிரேக்லயும் கால் வச்சுக்கிறோம். ஆக்சிலரேஷன்லயும் கால் வைக்கிறோம், வேகமா போகணுன்ற ஆசையும் இருக்குது. அதே நேரம் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேக்லயும் கால் வச்சு, ரெண்டும் ஒரே நேரத்தில் அழுத்தினா எப்படிதான் வண்டி ஓடுறது? நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் நம்ம நகர்த்திட்டு இருக்கோம். மூணாவது விஷயம், இந்த சுய பிம்பம் அல்லது செல்ஃப் இமேஜ் சரியா இல்லாதவங்க அல்லது அந்த ப்ளூ பிரிண்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இன்னும் சரியானபடி களைந்து போடாதவர்கள் அல்லது புதிதாக்காதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மோசமான நிகழ்வுகளை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்பான். worst மொமெண்ட் பெஸ்ட் மொமெண்ட் எடுத்து அதே சிந்திச்சுட்டு இருந்தா ஓகே, உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகுறீங்க, உங்க ஆட்டிடியூட்ல புதுசாகிறீங்கன்னு அர்த்தம். நடந்தத worst மொமெண்ட் எடுத்து லூப்ல விட்டு அதையே பாக்குறது. அதனாலதான் நம்முடைய ஆத்துமாவினுடைய சத்துருவாகிய பிசாசானவனுக்கு ஒரு புதிய ஐட்டம் எல்லாம் தேவையில்லை நம்மளை தாக்குறது. புதிய பொருட்கள் தேவையில்லை நம்மளை தாக்குறதுக்கு. நம்முடைய சொந்த மெமரியே போதும். நம்முடைய சொந்த ஞாபக சக்தி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒழுங்கா மேனேஜ் பண்ணலன்னா, நடந்த நன்மைகளை நினைக்காம நடந்த தீமைகளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அது மூணாவது சைன். உங்க ப்ளூ பிரிண்ட் சரியில்லை, உங்களுடைய சுய படம், உங்களை குறித்த சுய இமேஜ், செல்ஃப் இமேஜ் ஆரோக்கியமானதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்க உங்களை விக்டிமாவே வச்சுப்பீங்க. எங்கேயோ தவறி இருப்பீங்க, ஏதோ ஒரு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, யாரோ ஒருத்தர் உங்களை மோசம் போக்கி இருப்பாங்க, அல்லது ஒரு பெரிய லாஸ் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். ஆனா நம்முடைய இந்த மனம் என்கிற அந்த அறையில இதுவே ஒரு படமாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்குதுன்னா, நாம இன்னும் சரியாக நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அதனாலதான் நம்மளால விசுவாசத்தோட ஜெபிக்க முடியறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நடந்தது நமக்கு படமா ஓடிட்டே இருக்கு. கூடவே நாம தகுதி இல்லாதவங்க, நம்ம கை இது ஓட்ட கையே, இது அதிர்ஷ்ட கட்ட இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டு நாம அந்த வார்த்தைகளோடு இந்த படத்தையும் இணைச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு விசுவாசம் என்பது வராமலே போயிடுது. புரியுதுங்களா? அதனாலதான் அந்த கரப்டட் வேர்ஷன், அந்த கெட்டு போன, அதை எப்படி பவுல் சொல்றாருன்னா, இச்சைகளினாலே மோசம் போக்குன அப்படின்னு சொல்றாரு. டிசைட்ஃபுல் டிசைர்ஸ் அப்படின்ற அது வந்து இந்த தூண்டில்ல இருக்கிற அந்த புழு மாதிரி, ஒரு பெயிட், ஒரு லூ, உங்களை இழுக்கிற ஒரு விஷயம். உண்மை மாதிரி தெரியும். அந்த மீன் நமக்காக, அந்த மீன் என்ன நினைக்குது, இந்த பூச்சி நமக்காக தான் வந்திருக்குதுன்னு நினைக்குது. ஆனா அதுக்கு பின்பாகிற குக்கி அது பாக்குறது இல்ல. அது போல ஒரு 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 தேங்காய் உள்ள வைக்கிறாங்க எலி, இதுக்குள்ள எலி என்ன நினைக்குதுன்னா, அந்த தேங்காய் நமக்கு தான் நினைக்குது. அதுக்கு பின்னால இருக்கிற அந்த கொக்கியோ அல்லது இதை பிடிச்ச உடனே அது மூடிடணுன்றதோ அதுக்கு தெரியறது இல்லை. லூரிங், அதுதான் இந்த கெட்டு போகிற அந்த இச்சை அப்படிங்கிற கிரீக் வேர்டு. ஸோ நாம என்ன நினைக்கிறோம்னா, உண்மையத்தான் நமக்கு நடந்தது தான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு நடந்தது தான் நம்ம நினைக்கிறோம், உண்மையத்தான் நினைக்கிறோம். நம்ம ஒன்றும் பொய்யா கற்பனை பண்ணி ஒன்றும் யோசிக்கலையே. நடந்தது ஒரு மோசமான நிகழ்வு, அதை தானே நினைக்கிறோம் அப்படிங்கிறோம். அதுதான் உங்களை மோசமானதுக்கு கொண்டு போகுது. அது உண்மையா கூட இருக்கலாம், உண்மை போல தோன்றுகிற ஒன்று, ஆனால் அது உங்களை மோசமானதுக்கு கொண்டு செல்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த பொய் வந்து உங்களுக்கு மெமரி அப்படிங்கிற போர்வையின் வழியாக வருகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். மெமரி இஸ் நாட் ஆல்வேஸ் ஹானஸ்ட்.
உங்க மெமரியில இருக்கிறது எல்லாம் உண்மை கிடையாது. அது நீங்க குடுத்திருக்கிற இன்டர்பிரட்டேஷன். நடந்த நிகழ்வுகளுக்கு நீங்க குடுத்திருக்கிற அர்த்தம் தானே தவிர, அப்படிதான் நடந்ததுன்னு ஒண்ணும் கிடையாது. அத வேற மாரி சிந்திக்க முடியும். ஆவியினால் நிரம்பினவர்கள், தங்கள் மனதை புதிதாக்கிக் கொண்டவர்கள், அவங்க அத வேற மாரி சிந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான். யோசேப்புக்கு நடந்ததெல்லாம் அநியாயம் தான். ஆனா உங்களுக்கு ஜீவரட்சணம் செய்யும்படி கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார்னு சொன்னார் பாருங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மைண்ட். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 4வது சைன். நீங்க உங்களை எதற்கு தேவன் அழைத்திருக்கிறாரோ அதுல இருந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிப்பீங்க. என்ன சொல்லி, ஐ எம் நாட் குவாலிஃபைட் எனஃப். நான் இன்னும் இதுக்கு ஆயத்தமாகல. நான் அதற்கு தகுதி இல்ல. எனக்கு சரியான எஜுகேஷன் இல்ல. என்னெல்லாம் மோசே ஆண்டவர் கூப்பிடும்போது, அவருக்கு பாருங்க, அவரோட மெமரியில நடந்தது எல்லாமே அந்த ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போறாரு. அவரோட சொந்த ஜனத்துக்கு உதவி செய்ய போறாரு. அந்த சொந்த ஜனத்துக்கு உதவி செய்ய போனது போது எது ஆப்போசிட் பார்ட்டியை அடிச்சு கொன்னுட்டார். அடுத்த நாள் அவருடைய சொந்த ஜனத்துல ஒருத்தன் சொல்றான், நீ கொன்னது எனக்கு தெரியும், என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத அப்படின்றான். அது எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல் மெமரி. யாருக்கு மீட்பராக இருக்க விரும்பினாரோ அவர்களே இவரை விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டோன்னே அவர் ஓடி வனாந்திரத்துக்கு போயிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த போது அவரோட சொந்த ஜனம், சொந்த சகோதரர்கள், சொந்த இஸ்ரவேல் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இயேசு அவர்களை பழி வாங்கவோ தப்பிச்சு ஓடவோ செய்யல. அவர்களுக்கு தான் தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டே இருக்காரு. தொடர்ந்து அவர்களுக்கு பிரசங்கிக்கிறாரு. சில சமயத்துல இந்த பிரச்சனையில இருக்கிறவங்க, இந்த தங்களை தாங்களே குறைவாக மதிப்பிடுகிறவங்க தாழ்மைங்கிற போர்வைக்கு வந்துருவாங்க. அத ஒரு தாழ்மை நினைச்சுப்பாங்க. நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை பிரதர், நமக்கெல்லாம் அது வராது பிரதர், அப்படி சொல்றது ஒரு பெரிய தாழ்மை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நமக்கு வயசாயிடுச்சு, எனக்கு எனக்கு அதெல்லாம், நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது ஒரு பெரிய தாழ்மையான வார்த்தை போல சொல்லுவாங்க. ஆனா சரியான விதத்துல யோசிக்கிறவங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, என் பலத்துல எல்லாம் செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு பலமே இல்லை அப்படிங்கிறது, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு. ஆனா பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ மாயையான தாழ்மை அல்லது பொய்யான தாழ்மை என்பது வேற ஒண்ணும் இல்ல. அவிசுவாசம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு பேர் தான். அவிசுவாசமா வந்துச்சுன்னா அது வெளிப்படையா தெரிஞ்சிடும். அதுக்கு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு ஒரு முகமூடி போட்டு விட்டு வந்தா அதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி, பொய்யான தாழ்மை அப்படிங்கிறது நமக்கு புரியணும். 5வது மிக முக்கியமானது, இந்த செக்யூர்டு லவ்ல இல்லாதவங்க அவங்க என்ன பண்றாங்க, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பையே சந்தேகிக்கிறவர்களாக இருக்கிறார். அவங்களால அன்பை பெற்றுக்கொள்ள முடியறது. நிறைய நேரத்துல ஜனங்களுக்கு கொடுக்கறது தான் கஷ்டம் நினைக்கிறாங்க. பொதுவான பார்வை ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறது கஷ்டம் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, கொடுக்கறத விட பெறுகிறது தான் ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே இப்ப திடீர்னு கொண்டு உங்க கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னா, நீங்க ஆசையா வாங்குவீங்களா அல்லது சஸ்பீஷியஸா பாப்பீங்களா? நிறைய பேர் சஸ்பீஷியஸா தான் பார்ப்பாங்க. அப்படிதான் சூழலே இருக்குது இல்லையா? எதுக்காக இப்ப திடீர்னு எனக்கு கொண்டு தரேன். அப்போ ஒரு 10 லட்சம் ரூபாயை நம்மளால அப்படி வாங்க முடியாது போது, அன்பு என்கிற ஒரு பெரிய விஷயத்தை திடீர்னு ஒருத்தர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதை சந்தேகப்படாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதை சந்தேகப்படாம பெற்றுக்கொள்ள முடியறது இல்லை இல்லையா? சோ ஒருத்தர் அன்பு கூறுறாங்க, அவங்க மேல அன்பு கூறுறாங்கன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏதோ இதுக்கு பின்னால இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிப்போம். யாராவது அவங்க கிட்ட தன்மையா நடந்துகிட்டா அதுக்கு ஒரு மோட்டிவ் சொல்றாங்க. கொஞ்சம் கருணையோட நடந்துகிட்டா அதுக்கு பின்னால இருக்கிற மோட்டிவ் இருக்கு. சோ அதனாலதான்
ஆண்டவரே நமக்கான காரியங்களை வேலை செய்யும் போது கூட நம்மளால அதை சரியா கேப்சர் பண்ண முடியாம போயிடுது. ஆண்டவரோட கூட இன்டிமசியை நம்மளால உருவாக்க முடியாம போயிடுது. நம்முடைய ஜெப நேரம் முழுவதும் ஆண்டவரை கன்வின்ஸ் பண்றதுல இருக்குது. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆண்டவருடைய அன்பை பெருகிறதுல இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம நம்ம போராடி ஜெபிக்கிறதுல, நம்ம உபவாசிக்கிறதுல, நம்ம பைபிள் படிக்கிறதுல தான் கடவுள் நம்ம மேல அன்பா இருக்க போறாரு. அதற்கான விலைக்கிறைய நம்ம செலுத்தணும் போல் இருக்குது. அப்படி நினைச்சுக்கிறாங்க. உண்மை அது இல்ல. அதனாலதான் சயின்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ், விசுவாசிகளுடைய அடையாள சிக்கல்களை பத்தி நான் பேசும்போது இதெல்லாம் பேசியிருக்கு. ஸோ இந்த 5 காரியங்களையும் நீங்க புரிந்து கொள்ளணும். எப்படி வந்து நம்முடைய நம்முடைய ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற பிரச்சனைகள், இந்த 5 சைன்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி கொள்ளணும். சரி பண்றதுக்கு பவுல் 3 விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு நமக்கு தெரியணும். ஒன்னு, புட் ஆஃப் யுவர் ஓல்டு செல்ஃப். ஆனா பழைய துணியை கலட்டி போடுற மாதிரி. துணி அப்படியே 4-5 நாள் ஆகாது துணி கலட்டுறதுக்கு. டக்குன்னு கழட்டி போடுற மாதிரி அது ஒரு டிசிசிவ் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆக்ஷன். ஒரு முறை நடைபெறுகிற விஷயம். இனி நான் பழைய மனுஷன் இல்ல அப்படின்னு சொல்ற விஷயம். ஆனா இந்த புதிதான ஆவி உள்ளவர்களாகி பி மேட் நியூ அல்லது பி ரினியூட் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம். புட் ஆன் த நியூ செல்ஃப் அப்படிங்கிறதும் உடனடியாக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு டிசிசிவ் ஆக்ட். இத பத்தி நம்ம பேசி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்து நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது போல இந்த பேட்டில் ஃபீல்டு எங்க நடக்குது, எங்க இந்த கலைந்து போடுகிறதோ, உடுத்தி கொள்ளுகிறதோ, புதிதாகிறதோ, இது 3மே எங்க நடக்குதுன்னு சொல்லி சொன்னா மனதிலே நடக்குது. மைண்ட் இஸ் த பேட்டில் கிரவுண்ட். பேட்டில் ஃபீல்டு வந்து நீங்க எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதுதான் என்பதை புரிந்து கொள்ளும். நம்முடைய சூழ்நிலைகள் அல்ல, எது இங்க ப்ராப்ளம் கொடுக்குது, எது நம்முடைய சத்ருவாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த சூழ்நிலைகளுக்கு நாம் கொடுக்கிற அர்த்தம். இன்டர்பிரேஷன் ஃபார் அவர் சர்க்கம்ஸ்டன்ஸ். அதை நல்லா திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கும். நாம் சரீரத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்றதுல, பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நாம அதுக்கு ஒரு நெரேட்டிவ் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த நெரேட்டிவ் தான் இங்க ப்ராப்ளத்தை உண்டாக்குது. அதே மாதிரிதான் உறவுகள்லயும் கூட. உறவு சிக்கல்ன்றது நடந்த நிகழ்வுகள் இல்ல, அதை வைத்து நம்ம கட்டுகிற கதை, அதை சுற்றி நாம எழுப்புகிற ஒரு ஸ்டோரி தான் நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் எதிரியினுடைய மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு வருகிற உபத்திரவங்கள் அல்ல, நம்மை குறித்து நாம் யார் என்று நினைக்கிறோம். தனிமையா இருக்கும்போது, யாருமே இல்லாத ஒரு 3 மணிக்கு நீங்க முழிச்சுக்கிறீங்க விடிகால, அந்த நேரத்துல நீங்க உங்களை யாருன்னு நினைக்கிறீங்கன்றதுதான் முக்கியமான விஷயம். பவுல் அதை பத்தி தான் மனதினுடைய அரண்களை உடைக்கிறத பத்தி எல்லாம் பேசுறாரு. இப்ப நான் உங்களுக்கு அந்த வார்த்தை எப்படி நம்ம இதை மாத்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை மிரர், இந்த இந்த வார்த்தை என்கிற கண்ணாடி. யாக்கோபுல சொல்லப்படுறது இல்லையா, ஜேம்ஸ், யாக்கோபு 1வது அதிகாரம் 23-25. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை, அவனிங்க கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்தா வினவிட்டு போனவுடன் தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்தது நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். சோ இதெல்லாம் மற்ற விஷயங்களால நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த வேர்ட் ஆஃப் காட், இந்த திருவசனம் என்கிறது ஒரு கண்ணாடி போல. அதுல நாம பார்க்கும்போது நம்முடைய உண்மையான இமேஜ் தெரியுது. ஆனா அதை நிறைய நேரம் பார்த்துட்டு திரும்பி அந்த பக்கம் போனோன்னு நம்ம மறந்துடும். சண்டே ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், மண்டே வேற மாதிரி நடந்துக்கும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். பாக்குறதெல்லாம் பார்க்கதான் செய்யறோம், ஆனா போயிட்டு அதை வந்து மறந்துடுறோம். இது வந்து அதை இன்டென்ஷனலா பாக்குறத பத்தி பேசி இருக்குது. ஒரு மொமெண்ட்ரி லிஃப்ட் கிடையாது, பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. தேவன் அவருடைய கண்ணாடியில நமக்கு எதெல்லாம் காமிச்சிருக்கிறாரு, நாம எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எப்படி மீட்கப்பட்டவர்கள், எப்படி புது சிருஷ்டியா இருக்கிறோம், எப்படி தேவன் கிறிஸ்துக்குள்ள நீதிமானா இருக்கிறோம், எப்படி முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம், எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இத பத்திலாம் ஆண்டவர் வந்து வேதம் என்கிற கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. ஸோ பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்
அப்படின்னு சொல்லி சொன்னா நாம ஒவ்வொரு நாளும் இதை வந்து செய்யறது மூலமா தான் நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஒண்ணு, நம்முடைய ஐடென்டிட்டி என்னவோ, நம்மை வேதம் யார் என்று சொல்லுகிறதோ அதை தொடர்ந்து பேசுவது, தொடர்ந்து அதை பேசுவது. பழைய ஷேம் ஸ்டோரிஸ், உங்களை குறித்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அவமானமான ஸ்டோரி, உங்களை நீங்களே உள்ளுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கிற, மற்றவர்களுக்கு மறைத்து மறைத்து வாழணும்னு நினைக்கிற அந்த அவமானகரமான கதைகள் இருக்கும். அந்த அந்த மறுபடியும் அந்த கதையை ஓட்டி பார்க்கறது, அந்த ஓல்டு ஸ்ட்ரக்சரை வந்து மறுபடியும் ரினோவேட் பண்ண பார்க்கறதெல்லாம் வந்து நிறுத்திட்டு, எப்பொழுதுமே மனதுல வந்து ஒரு காரியத்தை அழிக்க முடியாது பாருங்க. மனதுல ஒரு முறை பதிஞ்சதுன்னா பதிஞ்சதுதான், அதை அழிக்க முடியாது. ஆனா நீங்க அதற்கு மாற்றாக ஒன்றை கொண்டு வர முடியும். நீங்க வந்து அதை அதை நீக்கிட முடியாது, அதை நீக்க முடியாது. இப்ப நான் வந்து உங்களை பார்த்து சொல்றேன், இந்த இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து வெள்ளைக்காக்காவை யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க வெள்ளைக்காக்காவே யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதை மறக்க முடியாது. ஆனா நான் வந்து கருப்பு குதிரையை யோசிக்காதீங்க அல்லது கருப்பு குதிரையை யோசிங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா இது மறைஞ்சிடும், அது வந்துடும். ரீப்ளேஸ் தான் பண்ண முடியுமே தவிர எராடிகேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம தேவன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத திரும்ப 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 சொல்லி இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓல்டு நெரட்டிவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். மூணாவது, வேத வசனங்கள்ல தொடர்ந்து சேச்சுரேட் ஆகணும், அதுல ஊறி போகணும். நல்ல நல்ல வாக்குகள் இருக்குது, நம்மளை குறித்ததான நிறைய வாக்குகள் நான் சொன்னேன் இல்லையா, அதுலயே நம்ம வந்து ஊறி போயிருக்கணும். அதே போல இந்த மாதிரி ட்ரூத் ஸ்பீக்கர்ஸ், உங்களை வந்து துன்மார்க்கர்கள்னு சொல்லுகிற கூட்டத்துல நீங்க போய் இருந்துகிட்டு நீதிமானா ரொம்ப நாள் உங்களை நீங்க கற்பனை பண்ணிக்க முடியாது. நீதிமான்னு சொல்ற இடத்துல நீங்க போயிருக்கணும். நீதிமான்களுடைய சபையிலே துன்மார்க்கர்கள் வந்து நிலை நிற்பதில்லை. அதனால நீங்க எந்த ட்ரூத்தை விரும்புறீங்களோ, நீங்க எந்த ட்ரூத்துக்குள்ள இருக்க விரும்புறீங்களோ, அந்த ட்ரூத்தை யாரு சொல்றாங்களோ, யாரெல்லாம் பேசுறாங்களோ அந்த குரூப்ல வந்து நீங்க இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதலாவது நீங்க செய்ய வேண்டியது, உங்களை குறித்து எந்த பொய்களை நம்பி இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதை வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லும் போதே அது விசுவாச அறிக்கையா இல்லை, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்றது அதுக்கு தெரியணும். The specific lie I have believed about myself is, என்னை குறித்து நான் நம்பி இருக்கிற இந்த பொய்யை அப்படின்னு நீங்க சொல்லும் போது, அந்த ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட் ஆகும்போது அதனுடைய பலத்தை வந்து அது இழக்க ஆரம்பிக்குது. ஒரு நேம் பண்ணோடனே அதனுடைய பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது, அதனுடைய நேர் ஆப்போசிட்டான விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க. இப்ப பாருங்க, ஐ எம் நாட் worthy ஆஃப் லவ் அப்படின்றதுதான் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்லணும், நான் வந்து என்னை குறித்து இப்படி நம்பிட்டு இருக்கிறேன், இது வந்து ஒரு பொய், நான் அன்பிற்கு தகுதி இல்லாதவன் என்கிற பொய்யை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது முதல் நான் தேவனுடைய அன்புக்குரியவன் என்பதை விசுவாசிக்கிறேன். அல்லது வேத வசனத்தை எடுத்து ரோமர் 5:8 இந்த மாதிரி தேவனுடைய அன்பு பத்தி பேசுற அந்த வசனங்களை எடுத்து இதுக்கு மேல நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதனால நீங்க ஒரு 30 நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி அதை வந்து டிக்ளேர் பண்ணலாம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ், நீங்க டிக்ளேர் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நீங்க எப்பெல்லாம் அப்படி பேசாம, புதிய தன்மையிலிருந்து பேசாம, பழைய மனுஷன் இருந்து பேசுறீங்களோ அப்பெல்லாம் அவர் சுட்டி காண்பித்து, இல்ல நீ இப்படி பேசிட்ட, மறுபடியும் மாத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி, நீ டெய்லி இதை அறிக்கை பண்றியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நண்பரை உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளு. எல்லாத்த விட முக்கியமா, நீங்க என்னவாக நம்புகிறீர்களோ, புதிதாக உங்களை பற்றி என்ன உண்மையை சொல்லியிருக்கீங்களோ அப்படி நடந்து கொள்ள நீங்க அதை ஒரு ஆக்ட் லைக் யூ ஆர் பிகேமிங், அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நடந்து கொள்ள ஆரம்பிங்க. சீக்கிரத்துல உங்களுடைய புதிய ஐடென்டிட்டியில நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுடைய பழைய ஐடென்டிட்டியை பிரேக் பண்ணி புதிய ஐடென்டிட்டியில எப்படி வர்றது, எப்படி மறுசீரமைக்கிறது என்பதுதான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும், இந்த தொடர் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். அடுத்த வாரத்துல புதிய காரியத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். ஸோ நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய அடையாளம் எவ்வளவு முக்கியம், நீர் எங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறீரோ அந்த இமேஜ் எங்களுக்குள்ள உருவாவதாக. அது எங்களுடைய சைக்காலஜிக்கல் பேரியர், நாங்க சின்ன வயதுல இருந்து போட்டு வைத்திருக்கிற அந்த படத்தை மீறி அதற்கு விரோதமாக மேன்மை பாராட்டுகிற எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்தி, இந்த எண்ணங்கள், இந்த படங்கள் எங்களுக்குள்ளே உருவாகி நாங்கள் தேவனுடைய
அன்புக்குரியவர்கள், தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம், நீதிமானாயிருக்கிறோம் போன்ற அடையாளங்கள் எங்களுக்குள்ளே உருவாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஒவ்வொருவருக்கும் அப்படி உண்டாகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதா. தேங்க்யூ. காட்